நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுவும் மழை பெஞ்சிட்ருக்கு. வீட்டில் யாரும் கிடையாது. சரி போர் அடிக்குதுன்னு சொல்லி ப்ரௌனி செய்யலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ப்ரௌனி மேக் பண்ணி உள்ளே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கு பேபி ஃபுட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கேழ்வரகு இருக்கு இல்லைங்களா, அதை முளைக்கட்டி வச்சுட்டு கம்பு ரெண்டுத்தையுமே முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக முளைக்கட்டி வந்திருக்கு பாருங்கள். 2 நாள் ஊற வச்சு ஒரு ஈர துணியில் எடுத்து கட்டி நிழலான ஒரு இடத்துல வச்சுருந்தேன். பாக்ஸில் போட்டு சூப்பராக முளைக்கட்டி வந்திருக்கு. இப்போ இதை அரைச்சி பால் எடுத்து பாப்பாவுக்கு பேபி ஃபுட் ரெடி பண்ண வேண்டியது தான். எடுத்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். நான் ஏற்கனவே இதை வந்து பால் எடுத்து ரெடி பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நாட்டு சக்கரை போட்டுட்டேன். நாட்டு சக்கரை போடக்கூடாதுன்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. பாலில் எப்படி ஆகுமோ அதே மாதிரியே தெரிஞ்சிடுச்சு இதுவுமே. ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இந்த வீடியோ உங்களுக்கு கிளிப் பண்ணி போட்டிருக்கேன். எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள். அப்படியே பால் திரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி யாராச்சும் ஃப்ளாப் ஆயிருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கே இது ஃபர்ஸ்ட் டைம். யாராச்சும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நாட்டு சக்கரை போடும்போது கண்டிப்பாக போடாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்னும் என்னோடய வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.